ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மதுரை நம்ம பைபாஸில் அனந்தாஸில் வந்து இந்த கெட்டில் வாங்கியிருந்தேன். இது பார்க்குறதுக்கு ஒரு பாட்டில் மாதிரியே தெரியும். நானோ போட்டுன்ற கம்பெனியில் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 rupees. இதில் நீங்கள் வந்து நல்லா கொதிக்க வெந்நீர் ஊற்றுனீங்கன்னா ஒரு 4-5 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் ஊற்றுனீங்களோ அதே ஹீட்டை மெயின்டைன் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஹீட்டாக அன்றைக்கி ஒரு ஹோல் டே ஃபுல்லாகவே அது மெயின்டைன் பண்ணும் இந்த பாட்டில். அது மாதிரி நீங்கள் ஒரு வேளை காலம்புற நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 ஐஸ் கட்டி இதில் போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஒரு எப்படி சொல்ல நல்ல கூலிங்காகவே மெயின்டைன் பண்ணும். அதுக்கப்புறமும் கூட ஒரு டீசன்ட் கூலிங்கே இது மெயின்டைன் பண்ணும் ஒரு நாள் ஃபுல்லாகவே. இதை நான் வந்து வாங்கி 6 months ஆகுது. நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. கம்பெனி நேம் நானோ பாட். இது வந்து அனந்தானத்தால் எல்லா அனந்தானத்தாலையுமே கிடைக்குது. நீங்கள் மதுரையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். இது என்னோடய ஹஸ்பண்ட்காக தான் வாங்கினேன். நீங்கள் உங்களோட ஹஸ்பண்டோ இல்லை நீங்களோ ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு போகிறீங்க, வீட்லேருந்து ஏதோ ஒரு ஜீரக தண்ணியை கேரி பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற பர்ஃபெக்ட் சாய்ஸ் இது. ஏன்னா நீங்கள் 5 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கூலிங்லேயோ இல்லை எவ்வளோ ஹீட்லேயோ ஊற்றுனீங்களோ அதே ஒரு ஹீட்டிங் கூலிங்கையும் இது மெயின்டைன் பண்ணுது. ஏன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்ததுனால ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். நாங்கள் வெளியூர் போகும்போது இன்ஸ்டன்ட் சாய் பேக்கெட் எடுத்துக்கிட்டு இதில் வந்து ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்க ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு ஒரு இன்ஸ்டன்ட் சாய் பேக்கெட்டை எடுத்துகிட்டு போயிடுவோம். வழியில் இது ஊற்றி நாங்கள் டீ குடிப்போம். ஏன்னா எல்லா இடத்துலையும் டீ நல்லா இருக்குமான்னு தெரியாதுங்கிறனால அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவோம். சில நேரம் பார்த்தீங்கன்னா இதில் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். என் பையனுக்கு ஸ்கூலுக்கு நிறைய டைம் இதில் நான் ஜூஸ் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் அவங்களுக்கு சளி பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஜீரக தண்ணியை அப்படியே ஊற்றி கொடுத்து அனுப்புறது அந்த மாதிரி. ஸோ இது ஹீட்டாக இருந்தாலும் கூலிங்காக இருந்தாலும் மெயின்டைன் பண்ணும். பார்க்கறதுக்கு ஒரு ஸ்கூல் வாட்டர் பாட்டில் மாதிரி தோணும். இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நாங்கள் வாங்கும்போது ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா 600 rupees இது பாட்டில் ரொம்ப சின்னதாக இருக்கே, 600 rupees இருக்கே, இதை வாங்கலாமா வேணாமான்னு ஒரு யோசனை இருந்தது. பட் இதை நாங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெளியூர் போகும்போதும் சரி, வீட்டுக்குள்ளாரையுமே நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு இதை லைவாகவே டெமோ பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நீரை கொதிக்க ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு ஒரு 5 மணி நேரம் கழிச்சு 1, 2, 3, 4, 5, 6 மணிக்கு இதை ஓப்பன் பண்ணி என்ன ஹீட்டில் இருக்குதுன்னு நான் காட்ட போகிறேன். அடுத்தது ஒரு 9 மணிக்கு அகைன் 6 மணிக்கு ஒரு தடவை காட்டிட்டு திரும்ப 9 மணிக்கு இதே பாட்டில் திறந்துட்டு அப்போ ஹீட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்கிறத விட உங்களுக்கு நான் லைவாக காமிச்சா உங்களுக்கு புரியும். நாங்கள் இதை வாங்கினதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணுறோம்னா இதை விட ஒரு பெரிய பாட்டில் வாங்கிக்கலாம். ஏன்னா இது என்னோட ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றதுனால இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்டில் வாங்கிக்கலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இதோட பிராண்ட் நேம் திரும்ப காமிச்சிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இதில் வெந்நீர் ஊற்றிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இண்டக்ஷனில் நான் வெந்நீர் வச்சுட்டேன். எனக்கு இந்த பாட்டில் இன்னொரு ப்ளஸ் சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ நம்ம ஃப்ளாஸ்கோ கெட்டிலோ வாங்கினோன்னா ஒரு டைமும் கொதிக்கிற தண்ணி இதில் ஊற்றி ஒரு 5 minutes வச்சுட்டு அலம்பிட்டு அதுக்கப்புறம் ஊற்றினா தான் ஹீட்டை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணதில்லை. நல்லா வாட்டரை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இதில் ஊற்றிடுவேன். ஸோ அது எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தோணுச்சு. ஒவ்வொரு டைமும் இதை மெயின்டைன் பண்ணும், வெந்நீரை ஊற்றினா தான் அந்த ஹீட்டை மெயின்டைன் பண்ணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ நான் வச்சுட்டேன். நல்லா கொதிக்க இதில் நான் ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்ற போகிறேன். வெளியில் உங்களுக்கு சூடே தெரியாது. கொதிக்க தான் ஊற்றிருக்கேன். வெளியில் நீங்கள் என்ன தொட்டிங்கனாலும் சூடு தெரியாது. ஸோ இப்போது நான் மூடி வச்சிடுறேன். இதை நான் 6 மணிக்கு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ மணி 1, 6 மணிக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். என்ன சூடில் இருக்குன்னு பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், மணி இப்போ 6 மணிக்கு நான் வந்து கெட்டில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னு சொன்னேன். வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். புகை வருது தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ ஊற்றிடலாம். உங்களுக்கு இப்போ புகை தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மூடி வச்சிடறேன். திரும்ப நல்லா புகை வருது. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ குடிச்சு பார்த்தேன். ஊற்றும் போது என்ன சூடு இருந்ததோ அதே சூடு தான் இருக்குது. புகை வர்றது கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ மணி 6 மணிக்கு எடுத்தாச்சு. அடுத்து 9 மணிக்கு திரும்ப நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அப்போ என்ன சூடு இருக்குன்னு பார்ப்போம்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி இப்போ 8:15. நான் 9 மணிக்கு வீட்டில் இருக்க மாட்டேன், இப்போ வெளில கிளம்புறேன்றதுனால இப்போயே ஃப்ளாஸ்க்கை திரும்ப நான் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். சூடு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சாயங்காலம் நான் எடுத்தபோது புகை வந்தது இல்லையா, இப்போ அந்தளவுக்கு புகை வரல, ஆனால் வருது, பட் அந்தளவுக்கு வரல. இப்போ எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்துலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாகவே சூடு அப்படியே தான் இருக்குது. நான் சாயங்காலம் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருந்ததோ அப்படி தான் இருக்குது. புகை மட்டும்தான் வரலையே தவிர லைட்டாக வருது தான் புகை, பட் சூடு அப்படியே தான் இருக்குது. கண்டிப்பாகவே இது ஒரு ரெக்கமெண்டட் ப்ராடக்ட். நீங்கள் மதுரையை சுற்றி இருக்கீங்கன்னா ஒரு தடவை அனந்தானந்தாக்கு போய் பாருங்கள். நான் திரும்ப சொல்லுமா, இதோட பேர் வந்து நானோ போட், இதோட நேமு கிட்டக்க காமிச்சிடுறேன். ஸோ இதை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா கண்டிப்பாக யோசிக்காமல் இதை வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.